ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் 59வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டன. இதையொட்டி மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. பாலா, இதுவரைக்கும் எந்தெந்த கட்சிகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்தில் இன்று 59வது நினைவு தினம் கொண்டு அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இன்று காலை சரியாக 8 மணி அளவில் அவர்களுடைய சொந்த ஊரான செல்லூரில் இருந்து ஊர் தலைவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவர் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து விழா தொடங்கப்பட்டது. அதன் பின் இந்த விழாவை நடத்தக்கூடிய தேவேந்திர பண்பாட்டு கழகம் அவர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் அமைச்சர்கள் மணிகண்டன், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் மற்றும் ராஜலட்சுமி, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி அவர்கள் மற்றும் அன்வராஜா, ராமநாதபுர நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வராஜா ஆகியோர் தொண்டருடன் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதிமுகவினுடைய எக்ஸ்எம்பி கணேசமூர்த்தி, எக்ஸ்எம்பி டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் மதிமுக தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர். அப்புறமேட்டு தமிழ் மாநில காங்கிரசினுடைய பரமக்குடியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம் பிரபு தலைமையில் தமிழ் மாநில கட்சி தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி சென்றனர். அதனைத் தொடர்ந்து இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில SC/ST அமைப்பாளரினுடைய மாநில அமைப்பாளர் கிறிஸ்டோபர் திலக் அவர்களுடைய தலைமையில் முதலத்தூர், ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன் என அவர்கள் தொண்டர்களுடன் அஞ்சலி செலுத்தினர். தற்பொழுது அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தையினுடைய நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் தற்பொழுது அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஜேபி சார்பாக SC சேகர் மாநில பொறுப்பாளர் அவர்கள் தலைமையில் தற்பொழுது வரை அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. தற்பொழுது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு, அதாவது அந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றனர். பாலா, சொல்லுங்க, அஞ்சலி செலுத்த வரும் வாகனங்களுக்கு எத்தகைய கட்டுப்பாடுகள் விதித்துள்ளனர்? அதாவது இங்கே வரும் அரசியல் தலைவர்களுக்கும், கட்சி தலைவர்களுக்கும் மற்றும் சமுதாய தலைவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், அஞ்சலி செலுத்த வரும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் விதமாகவும், மாவட்டத்தில் உள்ள மற்ற பகுதியில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக சட்ட ஒழுங்கு ADGP திரிபாதி அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 15 SPகள், DGPகள் மற்றும் IG என கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தில் அதாவது மற்ற மாவட்டங்களிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உள்ள அனுமதிக்கப்படும் வாகனங்கள் 12 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு சோதனை சாவடியிலையும் கண்காணிப்பு கேமரா மூலமாகவும் அங்கு உள்ள காவலர்கள் மூலமாகவும் வாகனங்களை முழுவதுமாக வீடியோ பரிசோதனை செய்த பின்பே வீடியோ எடுத்த பின்பே அதில் உள்ள நபர்கள் குறித்து முழுமையான விவரங்களை தற்பொழுது பதியப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வரும் வாகனங்கள் சொந்த வாகனங்களில் தான் வரணும். அந்த அதுக்கு முறையாக ஒரு வாரத்துக்கு முன்பு அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தன. அப்படி கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட வாகனங்கள் மட்டுமே தற்பொழுது அனுமதிக்கப்படுகின்றன. அதாவது எந்த ஜோதி ஓட்டமாக இருந்தாலும் சரி, முளைப்பாரி தூக்கிட்டு வரதா எதாக இருந்தாலுமே அதாவது அவருடைய நினைவு இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தான் அனுசரிக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே பரமக்குடி மாவட்டம் முழுவதுமே, ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பரமக்குடி முழுவதுமே CCD கேமராக்கள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட CCD கேமரா அமைக்கப்பட்டு போலீசார் கண்காணித்து வருகின்றன. சோதனை சாவடி மற்றும் CCD கேமரா என ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அமைக்கப்பட்டு, அதிகாரிகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் பரமக்குடியில் உள்ள நகர் காவல் நிலையத்திலிருந்து அதாவது ஆள் இல்லாத விமானம் மூலமாக இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு சுமார் 5 கிலோமீட்டர் பகுதிகளை கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாலா.